முட்டமா ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த முட்டமா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த முட்டமா செய்யறதுக்கு நான் இதுல சிவப்பு பச்சை அரிசி இருக்குது 2 கப் அல்லாட்டிக்கு 430 கிராம் வருது. இதை நான் எடுத்து கழுவி போட்டு 3 மணித்தியால நனைய வச்சு நான் 3 மணித்தியாலத்துக்கு பிறகு வடிச்சிட்டு இப்படி ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒரு இதுல பரப்பி விட்டுருக்கேன். ஆனால் லைட்னஸான ஒரு வெட்னஸ் இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது. இப்போ இது நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்க இந்த கிரைண்டர்லாம் நான் போட்டு அரைச்சி பட்டா இருக்க போறேன். இந்த இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டா அரைச்செடுப்பேன். இதை நான் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இதை ஒரு செப்பரேட்டான பவுலில் இதில் போடுங்க. போட்டுட்டு இருக்கிற மிச்ச அரிசியை இப்படி இதே மாதிரி போட்டு அரைச்செடுக்க போகிறேன். இதில் இருக்கிற எல்லா அரிசியை நான் இப்படி நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இந்த மாவை அரைக்கிறதுக்கு நான் அதில் ஒரு டிஷ் எடுத்து வச்சு சின்ன கண்ணில் அறுதட்டு வச்சிருக்கிறேன். சின்ன கண்ணில் அறுதட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். நிறைய போட்டு அரிக்காய்ங்கன்னு சொன்னா கை வைக்காம அரிக்கணும். இந்த இருக்கு நான் அரிச்சதில் இவ்வளவு கட்டை வந்திருக்குது. இந்த இப்ப நான் இருக்கிற எல்லா மாவையும் போட்டு அரைச்செடுக்க போறேன். இருந்த எல்லா அரிசி மாவையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இவ்வளவு குறுநல் வந்திருக்கு. இந்த குறுநலை நான் திருப்பி கிரைண்டர்ல போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா பட்டா திருப்பி போட்டு அரைச்சு ஒரு குறுநல் வராத அளவுக்கு நாங்கள் இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு அதில் குறுநலையும் போட்டு திருப்பி அரைச்சதில் இவ்வளோ குறுநல் தான் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட மிஞ்சி இருக்கு. இதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. நான் இந்த அரைச்ச அரிசி மாவை நிறுத்து பார்த்தேன். சரியா 4.5 கப் எல்லாட்டிக்கு 465 கிராம் வருது. நான் அரைச்சா பிறகு இப்போ இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். சில மாவு வறுக்கிறதுக்கு நான் அதில் தாச்சி வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த இருக்கு நான் அரைச்சி வச்ச மா இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. ஸோ இந்த மாவு நீங்கள் உங்களுக்கு கரண்டி பின்பக்கத்தால் இப்படி அமர்த்தி விட்டுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் இப்படியே விட்டுட்டு இப்போ இந்த 15 செகண்ட்ஸுக்கு பிறகு திரும்பி கிளறி போட்டு திருப்பி ஒரு 15 செகண்ட்ஸ் இதே மாதிரி செய்து போட்டு வறுத்துடுங்கோ. ஈவனாக பர்ஃபெக்டாக வறுபடும். இப்போ 15 செகண்ட்ஸ் ஆயிட்டுது. இதை இந்த மாவை புழுங்கல் பதத்துக்கு தான் நாங்கள் வறுத்தெடுக்கணுமேனு சொன்னால் கூட வறுக்க தேவையில்லை. பிகாஸ் இது நாங்கள் முட்டை மாவுக்கு நாங்கள் செய்ய அதையும் வறுத்து தான் எடுக்கணும். ஸோ அதால் நீங்கள் இந்த அரிசி மாவு கூட வறுக்க தேவையில்லை. இந்த அப்படி அமர்த்தி போட்டு 15 செகண்ட்ஸ் விடுங்கோ. இப்போ 15 செகண்ட்ஸ் ஆயிட்டுது. கிளறி போட்டு அமர்த்தி போட்டு இன்னொரு 15 செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி 15 செகண்ட் இப்படி செய்து விட்டு வறுத்தெடுப்போம். இப்போ நான் 10 நிமிஷமா இப்படி அமர்த்தி விட்டு 15 செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி வறுத்தினான். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு கை விடாமல் இதை கிளறி வறுத்துடுங்கோ. இப்போ ஒரு 12 நிமிஷமா வறுத்தோன்னு இருக்கிறேன். கை விடாமல் கிளறி வறுத்துடுங்கோ. இப்போ நான் எக்ஸாக்ட்லி 15 நிமிஷம் கை விடாமல் வறுத்துருக்கிறேன். முதல் 10 நிமிஷம் இப்படி அமர்த்தி விட்டுட்டு 15 செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி வறுத்தினான். 10 நிமிஷத்துக்கு பிறகு கை விடாமல் வறுத்துருக்கிறேன். இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி இதை நான் வறுத்துருக்கேன். ஸோ சரியாக 15 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு நான் சொன்ன மாதிரி வறுத்தீங்கன்னு சொன்னால் காணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நல்லா ஆற வைக்க போகிறேன். இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறின பிறகு நான் சின்ன கண்ணுல அறுதட்டில் போட்டு நான் அரைச்செடுக்க போகிறேன். ஸோ கை வைக்காம இதை அரைச்சிடுங்க. கௌரி அக்கா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீங்கள் கேட்ட ரிக்வஸ்ட் அப்பயோ கேட்டிருந்த நீங்கள் திருப்பி இதை மேக் பண்ண சொல்லி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, லேட் ஆகிட்டுது. இந்த முட்டை ரெசிபி திருப்பி செய்து போடலுமா இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாண்டு. ஸோ அதால தான் இந்த ரெசிபி நான் திருப்பி செய்கிறேன். நான் அரிச்சல இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ இதை நான் போட்டு திருப்பி அரைக்க போகிறேன். ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இந்த கட்டையை இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் நல்லா அரைச்செடுப்போம். பட்டா இந்த இருக்கு இந்த கட்டையை போட்டு அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு நாங்கள் இந்த கட்டையை போட்டு அரைச்சதில் இவ்வளோ கட்டை தான் வந்திருக்குது. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைய வந்திருக்கு. இது தேவையில்லை, டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இந்த இருக்கு இது நான் அரைச்சு வறுத்து திருப்பி அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான்
வறுத்ததை வந்து நான் நிறுத்தி பார்க்குறேன். ஸோ இதில் 1 கப் பரதட்டி வந்திருக்கு. இந்த 2 கப் ப்ளஸ் 1/4 கப் பரதட்டி எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எல்லாமே வந்து 2 கப் ப்ளஸ் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 345 கிராம் வந்திருக்கு. நான் வறுத்தா பிறகு நான் வறுக்கிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு அளந்து காட்டினான். பட் வறுத்தா பிறகு வந்து கொஞ்சம் வந்து நிறைய வந்து குறையத்தான் வரும். ஸோ இதில் 2 கப் ப்ளஸ் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாட்டிக்கு 345 கிராம் இருக்குது. ஸோ இந்த முட்டை மாவு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு புறம்பான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு நான் வறுத்து வச்ச நெல்ல இந்த அரிசி மாவு இருக்கு. இந்த அரிசி மாவு இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த உளுத்தம்மா இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 170 கிராம் வருது உளுத்தம்மா வறுத்தது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 1 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 250 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் போடுறது காரணம் வந்து இனிப்பை காட்டுறதுக்கு. இதில் வந்து வறுத்த சீரக பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த மிளகு பவுடர் இருக்குது பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 3 பெரிய மூட்டை எடுத்து அடித்து வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு சரியாக 148 கிராம் வருது. 3 லார்ஜ் எக்ஸ் இருக்குது முட்டை. இப்போ இதை இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. நல்லா திக்காக புளிஞ்சு வச்சிருக்க முதலாம் பால் தேங்காய் பால். இதில் வந்து 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை வந்து குழச்சி விடுங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. நான் 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணையும் விட்டு இதில் நல்லா பிசைஞ்சு குழச்சி எடுப்போம். நான் எடுத்த 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் நல்லெண்ணெயும் நான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. இந்த இருக்கு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நாங்கள் புட்டுக்கு நாங்கள் குழச்சி எடுப்போம் இல்லை அதே மாதிரி இதை உளுத்தி எடுங்கோ. இந்த இருக்கு இப்படி நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் இதை வறுத்தெடுப்போம். ஹீட்டை வந்து நான் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் வச்சுக்கொண்டு. ஸோ இந்த இருக்கு இந்த முட்டை மாவு வந்து நான் இப்படி உளுத்தி இருக்கிறேன். இப்படி உளுத்தி விடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வறுத்தெடுக்கிறதுக்கு. இப்போ முதல் அரைவாசியை போட்டு இதில் வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக லோ ஹீட்லேருந்து இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணி வறுத்தோன்றிருக்கிறேன். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்கோ. சரி சமனாக இது வறுத்தெடுக்கணும். ஸோ அதால் ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்கோ. இப்போ ஒரு 13 நிமிஷமாக லோ ஹீட்டில் வச்சு இதை நான் வறுத்தோன்றிருக்கிறேன். இந்த 13 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி நல்லா தேய்ச்சி வறுத்துடுங்கோ. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வறுத்தெடுக்கணும். இப்போ வந்து 14 நிமிஷம் கை விடாமல் இப்படி தேய்ச்சி வறுத்தோன்றிருக்கிறேன். வறுபட்டு வருது. ஆனால் எண்ணெய் வந்து வறுபடணும். இப்போ 23 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்றிருக்கிறேன். கைவிடாமல் இதை வறுத்தடுங்க. லோ ஹீட்லேயே வச்சு இதை வறுத்தடுங்க. இப்போ இது நான் சரியாக வந்து 27 நிமிஷம் வந்து இது நான் லோ ஹீட்டில் வச்சு வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது இல்லை இந்த இப்படி வரைக்கும் இது பர்ஃபெக்டாக வந்து நான் வறுத்துருக்கிறேன். ஸோ
ஸோ இப்படி வறுத்த பிறகு இன்னொரு டிஷ்ஷில் வந்து நான் இறக்கி வைக்க போகிறேன். இருக்கிற மிச்ச அரைவாசியும் இதே மாதிரி போட்டு வறுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த முட்டைமா. இந்த முட்டைமா வந்து செய்து முடிஞ்சுது. கௌரி அக்கா நீங்கள் இமெயிலில் போட்டிருந்தீங்க, பட் உங்களோட பேர் ஃபுல்லாக எனக்கு தெரியாது, பட் லண்டன்லேன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ கௌரி அக்கா உங்களுக்காண்டி நான் இதை திருப்பி வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை உங்களை எல்லாம் இருக்க மாண்டியும் இந்த இருக்குது. இதுதான் இந்த முட்டைமா. இதை நல்லா ஆறுனா பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் 2-3 மாதம் வச்சு, ஈவன் 4 மாதம் வச்சு வடிவாக சாப்பிடுவீங்க. ஆக்சுவலி இது நல்லா பர்ஃபெக்டாக வறுத்தெடுக்கணும். நல்லா இதே மாதிரி வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் 3-4 மாதம் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த இருக்குது செய்து முடிஞ்சது.